என்ன சொல்றாங்க, விராட் கோலின்னு சொல்றாங்க சார். விராட் கோலி இருந்தப்போ தே ஹேட் சம் அந்த அந்த ஒரு பேஸ் ரன்னப்போ வந்து அழகா பில்ட் பண்ணாரு. ஒரு புவனேஸ்வர் குமார்ல இருந்து, உமேஷ் யாதவ்ல இருந்து, இஷாந்த் சர்மால இருந்து. இஷாந்த் சர்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கமோடிட்டி. சோ அவரை வச்சுக்கிட்டு தே டெவலப்டு ஃபியூ திங்ஸ். பட் இங்க பார்த்தா அவனுக்கு பும்ரா மட்டும் தான் இருக்காரு. வித் அந்த ஒரு பேக் ஸ்பிளாஷ். அவர் வந்து கொஞ்சம் வந்து அந்த முதுகு வலி அண்ட் இன்ஜுரி இருக்கிறதுனால உனக்கு மினிமல் யூசேஜ்ன்றப்போ சுப்மன் கில்க்கு கொஞ்சம் கஷ்டம். வி ஹாவ் டு கிவ் ரெஸ்பெக்ட் டு சுப்மன் கில் அண்ட் திஸ் கேப்டன்சி. ஓகே, கொஞ்சம் வந்து வரட்டும்னு சொல்லிட்டு நீங்க விராட் கோலியும் சுப்மன் கில்லையும் அப்படியே டக்குன்னு ஒரு மேட்ச்ல வந்து தூக்கி போனாரு. விராட் கோலியும் வந்து கஷ்டப்பட்டாரு 2014 அப்புறம். பட் அவர் ஹோம் கேம்ல ஆடிட்டு தான் இங்கிலாந்து போயிருக்காரு. பட் சுப்மன் கில் அப்படி கிடையாது. நிறைய என்ன சொல்றது, பெரிய ஒரு ஃபெயிலியர்ல இருந்து திருப்பி கேப்டன் சேர்த்துக்கான்றப்போ வி ஹாவ் டு கிவ் ரெஸ்பெக்ட் டு ஹிம் அண்ட் வி ஹாவ் டு கிவ் டைம். டைம் மட்டும் தான் அவர் கொடுத்தோம். மற்றபடி ஒரு மேட்ச்ல ஜட்ஜ் பண்றது வெரி ஹார்ஷ் ஆன் ஹிம். அதுதான் ஃபர்ஸ்டா சொல்லணும். ஓகே. இல்ல நிறைய பேர் அண்ட் விராட் கோலி கம்பேர் பண்ணாங்க, அதனாலதான் சொல்றேன். இல்லைன்னா ஹி டிட் பெட்டர் கேப்டன்சி. நிறைய பேர் என்ன சொல்றது, அவர் ஃபீல்டு வச்சதுக்கு பால் ஒழுங்கா போலடா, லெக் சைட்ல ஃபீல்டே வைக்கல, டீப் பாயிண்ட் வச்சதுக்கு அப்புறம் எடுத்து பால் லெக்ல போட்டாங்க, ஃப்ரீயா அப்படி அடிக்கிற மாதிரி சடல் பின்னாடி ஆளு. சோ அதுக்கு மேல கேப்டன் என்ன பண்ண முடியும்? அவர் ரொம்ப அட்டாக்கிங்கா போனாரு. சி ஐ அம் வெரி இம்ப்ரெஸ் வித் கேப்டன்சி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபீல்டிங் செட்டப். ஷார்ட் லெக் எப்பவுமே வச்சிருந்தாரு, ஸ்லிப் ஒரு இடத்துல இருந்து எடுக்கல, டீப் பாயிண்ட் வச்சுதான் பவுலிங் போட்டாரு. உனக்கு எக்ஸ்ட்ரா கவர் கொஞ்சம் இது ரிமூவ் பண்ணிட்டு பாலை போட்டு டெம்ப் பண்ண அடிக்கிறதுக்கு அப்பயும் கேட்ச் விடுறீங்க நீங்க. இதுக்கு மேல அவர் என்ன பண்ண முடியும்? சரி,